வணக்கம். ஜேஇ மெயின் செஷன் 2 ஓட எக்ஸாம் ஆனது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதற்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் நீங்க எந்த சிட்டில போய் எக்ஸாம் எழுத போறீங்கிற இன்ஃபர்மேஷன் மார்ச் செகண்ட் வீக்ல வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க போற எக்ஸாம் ஆனது 2 ஷிஃப்டா நடக்க போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட். ஸோ இதற்கான டைமிங் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல ஜாயின் பண்ணிக்கும் போது ஜேஇ உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் உங்களுடைய ஜேஇ பர்சன்டேஜை வச்சு ஜோசா கவுன்சிலிங் மூலியமா, அதாவது என்ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IIIT, GFTI இதுக்குள்ள போறதுக்கான என்ன உங்களுக்கு என்ன ரேங்க் இருந்தால் எவ்வளோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜேஇ அட்வான்ஸுக்கு யார் எலிஜிபிள், அதை வச்சு நீங்கள் ஐஐடிக்கு கூட போகலாம். எல்லாத்துக்குமே ஜோசா கவுன்சிலிங் வழியாக தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதை பற்றின அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில். அதனால் நீங்கள் மறந்துடாம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம இந்தியா முழுக்க வந்து ஜேஇ மெயின்ஸோட செஷன் 1 முடிஞ்சிருந்தது. நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. இப்போ செஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும். இதில் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்லேயே கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து இதில் எவ்வளோ பேர் கலந்துக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இதில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டேட், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 8ஆம் தேதிக்கான அந்த டைமிங், அதாவது 2 ஷிஃப்டாக நடத்துகிறாங்க. அதற்கான டைமிங் ஷெட்யூலை நம்மளுடைய NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் டீட்டெயிலாக இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பிஇ பிடெக் ஆனது நடக்க போகுது. இதில் வந்து 2 ஷிஃப்டாக நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்க போகுது. செகண்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. இதுதான் டைமிங். அடுத்து ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பிஇ பிடெக் இது நடக்க போகுது. அதுவும் செகண்ட் ஷிஃப்ட் தான் இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி. அதாவது 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. அடுத்து ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2A, பேப்பர் 2B ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், அப்புறம் போத் ரெண்டுமே பேப்பர் 2A 2B ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் ரெண்டுமே சூஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷிஃப்டா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா 9 o'clock, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 12:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. இதுதான் டைமிங். சரி சார், டைமிங் சொல்லிட்டீங்க, ஹால் டிக்கெட் இருக்கணுமே, எங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு இருக்கணும்ல, அது எப்போ கொடுப்பாங்க? சிட்டி இன்டிமேஷன் எப்போ கொடுப்பாங்க? நாங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறோங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, NTA முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதாவது மார்ச் செகண்ட் வீக்கில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கில் வெளியாயிரும். வெளியானுச்சுன்னா உங்களுக்கு அந்த சிட்டி வந்து எந்த சிட்டின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ எக்ஸாம், இந்த டைமிங் சொல்லியிருக்கேன்ல, இந்த டைமிங்கில் உங்களுக்கு எப்போ எக்ஸாமோ அந்த இது வந்து நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கலாம், சிட்டி இன்டிமேஷன் அப்பயே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட், அந்த அட்மிட் கார்டு என்பது எக்ஸாம் எழுதுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய மாணவர்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம், உங்களுடைய போர்டு எக்ஸாம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பரபரப்பாக ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பர்சன்டேஜ் வாங்கலாம். நிறைய பேருக்கு இன்னும் தெரில, நீங்கள் செஷன் 1 முடிஞ்சிருச்சு சார், அதுலேயே ஒழுங்காக பர்சன்டேஜ் வாங்கலை சார், நான் ஒழுங்கான பர்சன்டேஜ் வாங்கலை, அதில் ரொம்ப லோவாக வாங்கிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் நீங்கள் செஷன் 1ல் வாங்கலைன்னா செஷன் 2ல் வாங்கலாம். 2%, அதாவது செஷன் 1ஓ செஷன் 2லையோ எதில் அதிகமாக எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு ஏப்ரல் 17ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 2ஓட ரிசல்ட் வெளியாக போகுது. அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ரேங்க் வந்திருக்கு, அந்த ரேங்கை வச்சு நீங்கள் எங்கே போக முடியும். அதில் தான் நீங்கள் வந்து அட்வான்ஸுக்கு குவாலிஃபையா, ஜேஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபையா இல்லையாங்கிறதையும் நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வெளியான உடனேயே, அந்த ரேங்க் வெளியான உடனேயே நம்ம NIT திருச்சி, அது இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய NIT, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய IIIT, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய GFTலாம் உங்களுக்கு உங்களுடைய ரேங்க்குக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டே இருப்போம். சரியா? அதனால நிறைய பேர் இப்போ வரைக்கும் குழம்பிட்டு இருக்காங்க, சார் செஷன் 1ல் நான் சூப்பராக வாங்கிட்டேன், செஷன் 2ல் நான் எழுத போகிறேன் சார், ஒரே ஒரு செஷன் 1ல் உள்ளது மட்டும்தான் சார் எடுத்துக்கிடுவாங்க கணக்கில், அதனால நான் செஷன் 2ல் இப்போ அப்ளிகேஷன் போட முடியாது, அது முடிஞ்சிருச்சு, டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, அது எப்பயோ பிப்ரவரி மாதமே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல, இனிமேல் நீங்கள் வெறித்தனமாக படித்து
கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜில் எடுக்க முடியும். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் கோச்சிங் கிளாஸஸ் போகலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சிம்பிளாக நிறைய பேர் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே 60% 70%லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதனுடைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அதில் கூட நான் உங்களுக்கு தருவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிலபஸ் படி நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் டைட்டில் இருக்கும், அந்த டைட்டிலில் நீங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி அதுக்கு நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் தான், வேற ஒன்றுமே கிடையாது. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு வந்தோடனே உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்க வரேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதில் எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுத போகிறாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.